السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை, அல்லாஹ் நம்ம எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் பிறக்க செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் காமிலான ஷேഖുമാருடைய வழிகாட்டுதலை நமக்கு வழங்கினான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். லீவுக்கு பின்னாடி, ரமதானுடைய விடுமுறைக்கு பின்னாடி மீண்டும் நம்மை இங்கே சந்திக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா எத்தனையோ மதரசாக்களில் நாம் பார்க்குறோம், லீவ் விட்டு முடிந்து வருகிற பொழுது சில மாணவர்கள் காணா போயிடுறாங்க. ஒன்று வேறு மதரசாவுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிலர் படிப்பையே நிப்பாட்டிடுறாங்க, வேறு வேலைகளுக்கு சேர்ந்து போயிடுறாங்க. ஆக அல்லாஹ் தஆலா ஒரு வஸ்துவில் இஸ்திகாமத், தொடர்ந்து நிலைத்திருக்குதலை ஒரு மனிதனுக்கு கொடுப்பது அல்லாஹ் கொடுத்த நேமத்துகளில் ஒரு பெரிய நேமத்து. மனம் அலை பாஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். தமிழில் சொல்லுவாங்க, இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருந்தால் அதை நல்லா காட்டும், அங்கே இருந்தால் இதை நல்லா காட்டும். தான் இருக்கும் இடத்தை பொருந்தி கொள்ளாது மனசு, இருக்கும் நிலையை பொருந்தி கொள்ளாது. அல்லாஹ் தன்னை எந்த அளவுக்கு நன்மையோடு ஹைரோடு வைத்திருக்கிறான் என்பதை எடுத்து காட்டாது. மனசு இருக்கு, மற்றவர்களோடு இப்போ ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது தனக்கு என்னென்னவெல்லாம் இல்லை என்று எடுத்துக்காட்டும். இதில் தான் உனக்கு குறைவு இருக்கிறதுன்னு எடுத்துக்காட்டும் மனசு. ஒரு தெருவில் நடந்து போகிறான், திரும்ப வீட்டுக்கு வருகிறான். இதற்கிடையில் ஒரு 100 பேரை சந்தித்திருக்கிறான், வீட்டை விட்டு கிளம்பி மறுபடியும் வீடு வர வரைக்கும். வந்த பின்னாடி அவன்கிட்ட கேட்டு பாருங்க, நிறைய பேர் சந்திச்சே. ஆமாம், என்னவெல்லாம் பார்த்தாய்? ஒருத்தன் உஸ்தியான காரில் போயிட்டு இருந்தார். அப்புறம் ஒரு மனிதர் உயர்தரமான ஃபோன் வைத்து பேசிக்கொண்டு சென்றிருந்தார். எதெல்லாம் இவன்கிட்ட இல்லையோ அதெல்லாம் சிந்தனையில் போகும். அது மாதிரி இவனுக்கு வேணுங்கிற ஆசை வந்துடும். ஒன்று ஆசை உண்டாகும், இரண்டாவது பொறாமை உண்டாகும். அது நமக்கு இல்லை, அவனுக்கு இருக்குது, பொறாமை உண்டாகும். மூன்றாவது அல்லாஹ்வுக்கு நாஷுக்குரி, நன்றி மறக்குதல் உண்டாகும். அது மாதிரி என்கிட்ட அல்ல எனக்கே கொடுக்கல, அல்லாஹ் எனக்கு என்ன பெருசாக அல்ல என்ன கொடுத்துட்டான், ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன வீடு, ஒரு பிவி, ஒரு டிவி, இப்படி தான் வாழ்க்கை ஓடுது. பெருசாலாம் ஒன்றும் இல்லை.
என்று அல்லாஹ் மேலே ஒரு அதிருப்தியை உண்டாக்கும். அதமுர் ரிதா, திருப்தி இல்லாத தன்மை உண்டாகும். பாருங்கள், என்னுடைய மேலான எட்டி பார்க்குறதுல என்னென்ன பிரச்சனை வருது. எனக்கு கீழே இருந்தே எனக்கு மேலே போயிட்டான். எவ்வளோ திருடனானோ எவ்வளோ கொள்ளையடிச்சானோ பாருங்க, அவன் மேலே இல்லாத அபாண்டங்களும் மனசில் வரும். நானும் ஒன்றா தான் கம்பெனியில் சேர்ந்தோம். இன்றைக்கி பாருங்கள், ஒரு கம்பெனி மேனேஜராக ஆகி இன்னும் மேலே போய்ட்டார், ஓனராக போகிறார். அடுத்தது எல்லாமே திருடுங்க, இல்லாத அபாண்டங்கள். இந்த அத்தனை பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி எல்லாம் வச்சுட்டான். வலா தமுத்தன்ன ஐநைக்க, உன் கண்களை ஏறிட்டு பாராதே. இலாமா மத்தானாபிஹி அஸ்வாஜம் மின்ஹும், அவர்களில் ஒரு பிரிவினருக்கு நாம் கொடுத்திருக்கிறோமே அவற்றின் பக்கம் கண்ணெடுத்தும் பாராது. ஜஹரத்துல் ஹயாத்தி துன்யா, இவ்வுலகத்தின் அலங்கார பொருட்கள் சிலதை கொடுத்திருக்கிறோம். இந்த அலங்கார பொருட்கள் பார்க்க அலங்கார பொருள்னு சொல்லும்போது தெரியும், அது அலங்காரம் எல்லாமே அடுத்த நாள் வரைக்கும் தான். ஒரு கல்யாண மண்டபத்தில் அலங்கார மண்டபங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அலங்காரம் செஞ்சுருப்பாங்க. ஜி, அலங்காரங்கள் செஞ்சுருப்பாங்க ஒரு கல்யாண மண்டபத்தில், பார்த்துருக்கீங்களா? பூக்களால் அலங்காரம். இப்போலாம் வந்து முன்னாடியே பெருசாக அந்த வெள்ளை ஷீட்டு ஒன்று வச்சு அதில் பூக்களால் ஜோடித்து மாப்பிள்ளை பேரை பெருசாக எழுதி பொண்ணு பேரையும் பெருசாக எடுத்து வெட்ஸுன்னு போட்டு, பார்த்துருங்களா? பெருசாக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. ஜி, மண்டமஸ்தான் வெட்ஸு ஜல்காமா அப்படின்னு போட்டு பெருசாக பேனர்லாம் வச்சுருப்பாங்க. என்னப்பா? மாற்று மதத்தினர் பார்த்தான்னா அதில் மாப்பிள்ளை ஃபோட்டோ, பொண்ணு ஃபோட்டோ, அதில் மேலே கை போட்டு தோலில் கை போட்ட மாதிரிலாம் அதெல்லாம் டிசைன் பண்ணி ஃபோட்டோவில் டிசைன் பண்ணி பார்த்தோம்னா அப்படியே பெருசாக கட் அவுட் மாதிரி வச்சுருக்காங்க மாப்பிள்ளைக்கும் பொண்ணும். அந்த கட் அவுட் வைக்கிறதுக்கு வைக்காமல் இருக்கிறது நல்லது. ரொம்ப பேர் பார்க்குறேன், போய்ட்டு 2 பேருக்கும் ஜோடி பொருத்தமே இல்லைன்னு தான் போகணும். போகிறவனா போகிறவன்னு சொல்லிட்டு போகணும், அந்த 2க்கும் ஜோடி பொருத்தமாக இல்லைங்களே, சரி வரலையே. ஒன்று நெட்டாக ஒன்று குட்டையாக இருக்குது, இவரோட அவர் கொஞ்சம் குண்டாக இருக்க மாதிரி தெரியுது. எதையாவது ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு போகிறாங்க. எதுக்கு அது தேவை? அதனால் ஃபித்னா தான் பெருசாக கட்டுறது. எவ்வளோ ஒருத்தி வெள்ளையாருன்ட்ட மச்சி சூப்பராக இருக்கடான்பான் போட்டு. தேவையா உனக்கு? இதெல்லாம் நமக்கு தேவையா? சரிம்மா, இந்த வெள்ளையா அது பேர் என்ன? ஜெர்மாக்குள்ள அலங்காரம். மண்டபத்தையே பூக்களால் அலங்காரம் பண்ணியிருக்கேன். மல்லிகைப்பூ, மாப்பிள்ளைக்கு மாலை. சில பேர் மாலையோடு நிப்பாட்டிக்கிறாங்க, சில பேர் கையிலேயும் ஒரு செண்டு கொடுப்பாங்க. இது 2 கையில் 2 கொடுத்துறானு. ஒரு கோவத்தில் யாரையும் அடிக்கவும் முடியாது, முதுகு அரைச்சி சொரிஞ்சிக்கவும் முடியாது. 2 பேர் 2 கையில் கொடுத்துட்றாங்க. சில ஊருக்கு பார்த்தீங்கன்னா 2 கையில் 2, சில ஊர் 1 கையில் 1 கொடுக்குறாங்க. சில ஊரில் ஷேரான்னு போடுறாங்க, மாப்பிள்ளை ஃபுல்லாக பூவால் மூடிடுறாங்க. பார்த்துருங்களா? உங்களுக்கு போடுறாங்க தம்பி, வளைஞ்சிங்களா? மாப்பிள்ளை அப்படியே ஃபுல்லாக முகமே தெரிய மாட்டேங்குது, பொண்ணு முகமும் தெரிய மாட்டேங்குது, மாற்றி உட்கார வச்சாலும் தெரியாது. வளைஞ்சிங்களா? ஃபுல்லாக மூஞ்சி போட்டு மூடிடுறாங்க, எதுவுமே தெரியாது. மண்டபத்தில் பொண்ணுக்கு ரெஸ்ட் எடுக்கிறேன், யாராக உட்காருன்னு பொண்ணோட அம்மா உட்கார வச்சுட்டு போயிடலாம். அதாவது ஃபுல்லாக வந்து
பொத்தியிருக்கும். நம்ம தூக்கிட்டு வரேன்னு போயிடலாம், வந்து மாட்டிக்கலாம், யாருக்கும் அடையாளமே தெரியாது. சரி, இதெல்லாம் அலங்காரங்கள். அடுத்த நாள் காலையில் மண்டபத்துக்கு போயிருக்கேன் எனக்கு கேட்கும். அடுத்த நாள் காலையில் போய்ப்பார். நேற்று எதெல்லாம் மணமகனுடைய கழுத்தை அலங்கரித்த மாலைகள்லாம் குரங்கு கையில் கிடைத்த பூமாலையாய் சிதறி ஆங்காங்கே கிடைக்கும். அந்த மண்டபத்தில் கட்டப்பட்ட வளைவான மனம் கமழ்ந்த அந்த மல்லிகையெல்லாம் நினைச்சிங்களா, நறுமணம் கமழ்ந்த மல்லிகைகள் எல்லாம் இந்த தாங்க முடியாத நாற்றம் வீசுகிற எல்லாமே மாறிடும். ரோஜாப்பூ சுருண்டு கசங்கி மிதிப்பட்டு, மல்லிகைப்பூ எல்லாம் மிதிப்பட்டு காய்ந்து, அந்த பேர் எழுதின சீட்டெல்லாம் தனித்தனியாக பறந்து பசங்களோட விளையாண்டு, தர்மாக்கோல்லாம் அப்படி தூள் தூளாகி, அந்த மண்டபத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு 5000 ரூபா நார் அடிச்சுட்டு போயிடுறாங்க சார் அப்படிங்க. இந்த போய் க்ளீன் பண்ணுறதுக்கு 5000 கேட்குறாங்க. நேற்று வரை எது அதான்ச்சுங்களா, யார் மாலை போடுறது, பெரிய ஆள் கூப்பிடு, அவரை கூப்பிடு, இவரை கூப்பிடு, மாப்பிள்ளைக்கு மாலை போடுறது வரைக்கும் அவர் சடங்காக ஆக்கி, அதுக்கு ஒரு ஃபாத்தியா, மாலை போடுற ஃபாத்தியான்னு ஒன்று ஓதி, ஜி வீட்டில் பெரியவங்க அவர் கூப்பிட்டு, இவர் வந்தாங்களா, அவர் வந்தாரா, ஏங்க லேட்டாகுது, மாலை போட்டு கூப்பிட்டு வாங்க, இன்னும் மச்சான் வரல கோச்சுக்கு வரவர், நான் வராமடி மாலை போட்டிங்கன்னு சிலத்தை கிடையாது, அவர் விட்டார். அப்புறம் இன்னும் இந்த 2வது மாமா வரல, எல்லாம் வந்துட்டாங்களா, அவங்க வந்துட்டாங்களா, கடைசியாக மாலை தூக்கி போட்டு, இவ்வளோ மதிப்புமிக்க அந்த மாலை மறுநாள் எங்கே கிடைக்கிறது, குப்பை தொட்டியில். நாய் மிதிச்சுக்கிட்டு போகுது, குப்பை தொட்டி போட்டு வச்சு அடுத்த காலத்துக்கு யூஸ் பண்ண முடியும். அது இதுதான் உலகமே குப்பைத்தொட்டி தான். எது இன்று அலங்காரமோ அது நாளை குப்பைத்தொட்டி. இன்றைக்கு எதுவெல்லாம் குப்பை லாரியில் அள்ளி கொண்டு சென்றானோ அதுவெல்லாம் நேற்று வரை ஒரு மதிப்புமிக்க வஸ்துவாகத்தான் சில நாட்களுக்கு முன்பு வரை இருந்தது. திருப்பூரில் எத்தனை லாரி குப்பை அள்ளிட்டு போகிறேன், ஒவ்வொரு தெருவிலையும் கொண்டு போய் எங்கேயாவது கொட்டுறானோ, அதை போய் கேட்டு போகிற எல்லாம், நீ யார் பாண்டு, நீ என்னன்னு, எல்லாம் மதிப்புமிக்க வஸ்துவாக இருந்தது தான். விலை உயர்ந்த ஆடைகள் கிழிந்து குப்பையானன, விலை உயர்ந்த செருப்பு, விலை உயர்ந்த ஷூ, எல்லாம் குப்பை. இன்றைக்கு எதையெல்லாம் நீ மதிப்புமிக்கதாக ஆசைப்படுகிறாயோ அது நாளை குப்பை. அதனால தான் பெருமான சொல்லும் ஹுதாமுத் துன்யா, உலகம் என்னும் குப்பை அப்படின்னாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷான் ஜஹரத்துல் ஹயாத் துன்யா, இவ்வுலக வாழ்க்கையின் அலங்காரம் என்று சொன்னார். அல்லாஹ் குர்ஆனில் ஆரம்ப நிலையை சொல்கிறாங்க, பெருமான முடிவு நிலையை சொல்லி காட்டுறாங்க. இப்போ நீ ஆசைப்படுபவனை எல்லாமே அழிந்து போய், ஆகவே நீ அழிந்து போகக்கூடியவற்றை ஆசைப்படாது, அழிந்து போவதை ஆசைப்படாது. எது அழியாதோ அதை ஆசைப்படு. எதன் அழகு குறைந்து கொண்டே சென்றுமோ அதை ஆசைப்படாது. எதன் அழகு வளர்ந்து கொண்டே செல்லுமோ அவனை ஆசைப்படு. எனவே நீ உலக அழகியே ஒருத்தர் கல்யாணம் முடிச்சிட்டான், நாட்கள் செல்ல செல்ல, வருடங்கள் செல்ல செல்ல அழகு குறையுமா கூடுமா? அவள் 20 வயசில் உலக அழகி பட்டம் வாங்கியிருப்பாள். அதுக்கு 25 வருஷம் கழிச்சு போய் அவளை பாரு. பை யாராவது உலக அழகின்னு சொல்லுவாங்களா? அதுக்கு முன்னாடி இதுதாங்க அந்த உலக அழகி காணப்படும். உலக கிளவி ஆயிடுவாள். பை மரியாதை இல்லையா உலக கிளவி. இந்த அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு வீடு கட்டி முடித்தாங்க, என்ன அற்புதமாக இருக்குது. நாட்கள் செல்ல செல்ல அழகு குறையுமா கூடுமா? எல்லாமே அழகு குறையும். எதுவாக இருந்து எடுத்துக்கோ. புது சட்டை வாங்கினேன், நாட்கள் செல்ல செல்ல குறையுமா அழகு கூடுமா? குறைஞ்சிடும்.
உலகமே அப்படி தான். ஆனால் எவ்வளவு செல்ல செல்ல அழகு இன்னும் அதிகமாகி குல்லமா இஸ்தத்து நல்ரன் இஸ்தத்து ஹுஸ்னா. நான் திரும்ப திரும்ப பார்க்கும் பொழுதும் முன்பை விட இப்போ இன்னும் பேரழகாக தெரிகிறது. அது மௌலா ஒருத்தன் தான். மௌலா ஏன் தெரியுமா? இப்போ அல்லாவுடைய அழகு வளருதா? அப்படிலாம் அவன் வளர்வு தேய்வு அல்லாவு கிடையாது. நீ ஒரு முறை பார்க்கிறாய், உன்னுடைய ஒரு இல்மு வச்சு உனக்கு பேரழகாக தெரியும். அடுத்த முறை அல்லாஹின் மீது இன்னும் முஹப்பத் அதிகமாகுது, அல்லாஹ்வுடைய மாரிஃபத் அதிகமாகுது. இப்போ பார்க்குற இன்னும் பேரழகாக தெரியும். அல்லாஹ் ஷுஹூத் இருக்கு, அது வளரக்கூடியது, பேரழகாக தெரியும். மறுமை நாள்லையும் அல்லாஹ் நம்ம காட்டுவான் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில். ஒவ்வொரு முறை பார்க்கிற பொழுது இன்னும் அதிகமாக ஆசை அடங்காது. பார்க்க பார்க்க ஆசை அடங்கி விடாது. தேக்கு கர் கஹ்தாஹும் பிற தேகா நஹி. பார்த்து ரசித்து ருசித்து சொல்லுகிறேன், இன்னும் நான் பார்க்கவில்லை, இன்னும் பார்க்கணும், இன்னும் கொஞ்சம் கொடுங்க. அவரு தே முஜுக்கு தே அவரு சாகி, இன்னும் கொடுங்க. புகட்டுபவரே இன்னும் கொஞ்சம் புகட்டுங்கள். அந்த பேரழகு மௌலாவுடைய. அல்லாவுடைய இர்ஃபானுக்கு முடிவே இல்லை, அவன் காதலுக்கும் முடிவே இல்லை. காதல் தேயாது, இது வளரும். அது அல்லாஹ் ரசூலுடைய ஷேக்குடைய காதல் தான். அந்த உண்மை காதல் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்க மொழி தேயாது. சொர்க்கத்தில் போய் அல்லாஹ் பார்ப்போம், பார்த்தா ஆசை அடங்கிருமா? இப்போ அல்லாஹ் பார்க்கணும் ஆசை இருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் இருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் சொர்க்கத்தில் போய் பார்த்துட்டோம், ஆசை அடங்கிருமா? ஜி உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு, பத்திரமா வச்சுக்கப்பா, சூப்பர் கிஃப்ட்டு அப்படின்னு. வீட்டில் போய் பாரு அப்படின்ட்டார். என்ன போய் பாரேன். இப்போ ஆசை வந்துருச்சு, என்னவா இருக்கும்? ஆண்டி பார்க்குறாங்க, பிரித்து பார்க்கான்னு சொல்லியிருக்காரு. என்னவா இருக்கும்? டொகடோங்குது. பார்க்கணும் ஆசை வருதா இல்லையாமே? என்ன கிஃப்ட்டுன்னு தெரியலையா? வீட்டுக்கு போகப்போ ஆசை கொடுது. வீட்டுக்கு போனோம், திறந்து பார்த்துட்டான், வாட்சி வச்சுருக்காரு. ஒரு 250 ரூபா வாட்சி தானா வச்சிரு. திரும்ப டெய்லி பார்க்கணும் ஆசை வருமா? நாளைக்கு எது பார்ப்போம், நாளைக்கு சாயந்தரம் வந்து பார்த்துக்குவோம், நைட்டு வாட்டி பார்த்துக்குவோம், நாளைக்கு அடுத்த நாளைக்கு அதை பார்ப்போம், டெய்லி பார்க்கணும் ஆசை வருமா? முடிஞ்சு பார்த்தா ஆசை தீர்ந்து போச்சு. உலகத்தின் பொருட்கள் பார்த்தால் ஆசை தீர்ந்து. ஒரு சினிமா பார்க்கணும் ஆசை வருது, பார்த்துட்டான், டெய்லி காலையில் ஒரு சாயந்தரம் பார்த்துட்டே இருப்பான், முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்வை பார்த்தா நினச்சிங்களா? சூஃபியாக்கள் ஹக்கை தரிசிக்கிறாங்களே, இது ஆசை அடங்காது. எவ்வளவுக்கு எவ்வளவு பார்க்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ ஆசை கூடிக்கிட்டு இருக்குமோ. ஹிர்ஸு குறையவே குறையாது. அப்போ அல்லாஹ்வின் மீது பேராசை கொண்டவர்கள், பெரும் காதல் கொண்டவர்கள் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்தது யார்? அன்பியாக்கள். அடுத்தது யார்? அவுலியாக்கள். பெருமானம் மேராஜில் போய் அல்லாஹ்வுடைய தஜல்லி பார்த்தாங்களே, ஆசை அடங்கிச்சா? இல்லவே. திரும்ப கேட்குறேன், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக லத்தத்தன் நஸர் இலா வஜ்ஹிக். உன் முகத்தை பார்ப்பதின் இன்பத்தை மீண்டும் கொடுத்துக்கிட்டே இரு அல்லாஹ். அல்லாஹ்வுடைய இர்ஃபான் இருக்கே, அதுக்கும் முடிவே இல்லை. எவ்வளவு கற்றாலும் இன்னும் படிக்கணும், இன்னும் படிக்கணும் ஆசை வரும். உலகத்துடைய இல்மெல்லாம் முடிஞ்சு போயிடும். 10th பஸ் என்ன படிக்கலாம்பா? அவர் கூப்பிடு. 10th படிச்சிட்டிங்க, அடுத்து என்ன படிக்கலாம்? தண்ணி கொடுங்க. என்னப்பா? +2. சரி, அப்புறம் பேச்சுலர் டிகிரி, பிஏ, அப்புறம் மாஸ்டர் டிகிரி, அப்புறம் எம்ஏ படித்தாச்சு, அப்புறம் பிஹெச்டி, அப்புறம் திரும்ப +2 படிக்கலாம்.
இல்லை மறுபடியும் எம்எஸ்சி படிக்கிறாங்க. தண்ட சொல்கிறதுக்கு வேறு வேஸ்ட்டு. ஒன்று முடிஞ்சு போயிடுத்து பிறகு ஒரு கட்டத்தில் அவர் பிறந்திருந்து சாவரைக்கும் படிச்சுட்டே இருக்கார். முடிஞ்சு போயிடுது. அந்த இல்முகளுக்கு அதிகப்படியானது இல்லை ஸ்கூல் படிப்புகளுக்கு. ஆனால் இர்ஃபான் இறை ஞானம் இருக்கே, இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இல்லைங்க. அது அதிகமாகிட்டே இன்னும் கேட்கணும். இன்னும் சரி பெருமானார் அல்லாஹ் சொன்ன குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ரப்பி சித்னி இல்மா, இறைவா என் இல்மை அதிகப்படுத்து. என்ன இல்மு? அல் இல்மு பில்லா, அல்லாவுடைய இல்மு. ஏன்னா இது எதை பற்றி நீ படிக்கிறாயோ அதெல்லாம் ஃபினிஷிங் ஆயிடுச்சு. ஏற்கனவே இந்திய வரலாறு எழுதப்பட்டுருச்சு, அதை படிச்சுட்ட. திரும்ப அதே படிக்கணும்னா என்ன படிப்ப? போய் வேற ஒருத்தையும் எழுதுனா படிக்கலாம். முடிஞ்சு போச்சு. முடிந்து போன வஸ்து எல்லாமே ஃபினிஷிங். மஹ்லூக் எல்லாமே ஃபினிஷிங், எல்லாமே ஃபினிஷ்டு, முடிந்தவை. இன்ஃபினிஷ்டு, முடியாத ஒன்று அல்லாவுடைய ஜாத்துல்லா தான். சிஃபாத்துல்லா, அஃஆலுல்லா, ஆசாருல்லா, அது இன்ஃபினிட்டிஸ், இன்ஃபினிட்டி. அது ஃபினிஷிங்கே கிடையாது. அது அல்லாவுடைய இல்முக்கு முடிவு இருக்கா? அல்லாவுடைய எந்த விதமான சிஃபத்துக்கும் முடிவே இல்லை. ஒரு ஃபினிஷிங் இல்லை. அல்லாஹ்வின் ذاتக்கு எல்லை இருக்கா? லா ஹத்தலஹு வலா நித்தலஹு. அவனுடைய ذاتக்கும் எல்லை இல்லை, இங்கே போய் முடியுதுன்னு இல்லை பாருங்க. அல்லாஹ்வுடைய ذاتக்கு இந்தியா இங்கே முடிஞ்சிருது, அங்கேருந்து பாகிஸ்தான் ஆரம்பிக்குது, பாகிஸ்தான் முடிஞ்ச பின்னாடி அங்கேருந்து ஈராக் ஆரம்பிக்குது சொல்கிறாங்க இல்லையா? எல்லைகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் யார்? எல்லை இல்லாதவன். அவன் ذاتக்கும் ஹத்தோ நித்து இல்லை, அவன் சிஃபாத்துகளுக்கும் எல்லை இல்லை. அல்லாஹ்வுடைய இல்மு இவ்வளோ தான் இருக்கும் சொல்ல முடியுமா? முடியாது. அல்லாஹ்வுடைய இல்முக்கு இவ்வளோ தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய மாலூமாத் எவ்வளோ, அதுக்கே ஹத்து இல்லை. இல்மு அடுத்த பிரச்சனை. இல்மு வந்து சிஃபாத்து, மாலூமாத் அல்லாஹ்வுடைய இல்மில் உண்டான தோற்றங்கள், அது கைருல்லா, அதுக்கே இல்லை இல்லை. அல்லாஹ்வுடைய மாலூமாத்து முடிஞ்சுன்னு சொல்லவே முடியாது யார். இதோட அல்லாஹ்வுடைய மாலூமாத்து இத்தனை தான், குவான்டிட்டி இவ்வளோ அளவு, அதுவும் போயிட்டே இருக்கு. மாலூமாத்துக்கே எப்போ அல்லாஹ்வால் அறியப்பட்டவை இவைகளுக்கே எப்போ எல்லை இல்லையோ, இப்போ இல்முக்கு எங்கே போய் எல்லை இருக்க போகுது? அல்லாஹ்க்கு எங்கே இருக்கு? எல்லை இல்லாத ذات. அந்த ذاتை நீ அறிய ஆரம்பித்தா உன்னுடைய இல்முக்கும் ஒரு எல்லையே இருக்காது, போயிட்டே இருக்கு. உன்னுடைய இல்முக்கு எல்லையே இருக்காது, போயிட்டே இருக்கு. ஒரு ரப்பி சித்னி இல்மா, ரப்பி சித்னி இல்மா. அந்த இல்மு அதிகரிக்க அதிகரிக்க உன் தரஜாவும் அவனோட கூட்டிகிட்டே இருக்கும். உன் தரஜாவும் உயர்ந்துகிட்டே இருக்கும். ரஃபீஉத் தரஜாத் அல்லாஹ் தஆலா. எப்போ அல்லாஹ்வுடைய இல்முக்கு முடிவில்லையோ இர்ஃபானுக்கு முடிவில்லை, இர்ஃபானுக்கு முடியல, ஆரிஃபுக்கு முடிவே இல்லை, ஆரிஃபுடைய தரஜாவுக்கு முடிவே இல்லை. அவுலியாக்குடைய தரஜாக்கே அதுக்கு முடிவே இல்லை, இன்திஹா இல்லை, போயிட்டு தான் இருப்பாங்க, இன்னும் முன்னேறிட்டு தான் இருப்பாங்க. ஒவ்வொருவரையும் மேலே சென்ற பின்பும் கீழே பார்த்து இவ்வளவு கீழே இருந்திருக்கோமே, இப்போ தான் மேலே வந்திருக்கோம், சே இப்படிலாம் நம்ம அறியாமையாக இருந்திருக்கிறோம் என்று தான் நினைப்பார்கள். காலையில் புரட்டி பார்த்துட்டு இருக்கிறேன் நான். ஒன்றாவது சுமரா ஓதுன ஒரு நோட்டு கீட்டெல்லாம் புரட்டி பார்த்தா அதை பிஸ்மில்லா தப்பு எழுதிருக்கு நோட்டில், அல்ஹம்துலில்லாஹ் தப்பு எழுதிருக்கு. தாலை கொண்டு லாமில் சேர்த்தி அல்ஹம்துலில்லாஹ் பிஸ்மில்லா, பிஸ்மி மீம் மீம் முடிச்சோம், நம்மளை கட் பண்ணிடணும்ல, அங்கே தெரியுது. அந்த பிஸ்மி போட்டு அதுலேயே லாம சேர்த்தியாச்சு, அலிஃபுகள் அலிஃப்லாம் போடல, பிஸ்மில்லா ஹெர், அந்த ஹே கூடிய குண்டுத்த ஹே போட்டு அதே ரே சேர்த்தியாச்சு. ஒரே ஒரு முடி பேல ஆரம்பித்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் முடிச்சாச்சு. நான் எழுதிருக்க இப்போ படித்தா என்ன வருது? இப்போ பார்த்தா சிரிப்பாக வருது. ஆச்சுங்களா? வருதா இல்லையா?
ஒன்றாங்கு கிளாஸில் நான் எழுதின கையெழுத்து எடுத்து பார்த்தா இட்லிக்கு 3 ரவுண்ட் இருக்குது இட்லிக்கு. அது இட்லி வந்து இடியாப்பு மாதிரி ஆயிடுச்சு. போட்டுமா இப்படி போட்டு முடிக்கணும்ல, அது பாட்டு போயிட்டே இருக்கு. கொயமே இட்லி வந்து இடியாப்பு மாதிரி ஆயிடுச்சு. இப்படி போட்டிருக்கேன் சார். இல்லை நான் படிச்சதுதாங்க. அப்படி நம்ம படித்த எழுத்து நம்ம போட்ட கணக்கு நமக்கு வேடிக்கையாக இருக்குது. இப்போ ஸ்டைலாக எழுதுகிறோம். கையெழுத்து வேறு ஸ்டைல் ஆயிடுச்சு. இது போய் அந்த மாதிரி ஒவ்வொரு தர்ஜா மேலே போகும்போதும் முந்தைய தர்ஜாவை பார்த்து இப்படி தான் இருந்திருக்கும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம், இல்லாட்டி இப்படிலாம் பேசியிருக்கிறோம் அவன் அந்தஸ்து தெரியாமல். ஒவ்வொரு தர்ஜா மேலே போகும்போது முந்தைய தர்ஜாவை பார்த்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிக்குவாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். இப்போ இந்த இஸ்திக்பார் கீழே வந்ததுக்கு இல்லை, மேலே போனதுக்கு. பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இஸ்திக்பார் செஞ்சாங்க, நாமளும் இஸ்திக்பார் செய்கிறோம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. எவ்வளோ வித்தியாசம். நாம் வந்து கீழே இறங்கிட்டோம் அடைஞ்சிங்களா, அதுக்காக இஸ்திக்பார் செய்கிறோம். அவங்க மேலே போயிட்டாங்க, அதுக்காக இஸ்திக்பார் செய்கிறாங்க. இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. வானம் பூமிக்கு மத்தியில் வித்தியாசம். பாவத்தில் மூழ்கிட்டோம், பாவம் செஞ்சிட்டோம், அதனால் கீழே போயிட்டோம். இப்போ இஸ்திக்பார் செஞ்சு எங்கே வர்றோம்? ஒரு ஸ்டெப் மேலே வர்றதுக்காண்டி. அவங்க மேலே போயிட்டாங்க, அப்போ அதுக்காக இஸ்திக்பார் செய்கிறாங்க. கீழே திரும்பி பார்த்து இஸ்திக்பார் செய்கிறாங்க. எனக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இல்லை பெருமாள் ஏன் ஒரு நாளைக்கு 120 இஸ்திக்பார் செய்கிறேன்றாங்க, 100 தடவை இஸ்திக்பார் செய்கிறாங்க. இன்னி அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஃபி குல்லி யௌமின் மிஅத மர்ரா. ஒவ்வொரு நாளும் 100 முறை இஸ்திக்பார் செய்கிறேன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்காண்டி பெருமாள் மனித புனித தூய்மையானவர்கள் அந்தஸ்து கூடிக்கிட்டே இருக்குது. பெருமானோட அந்தஸ்து கூட்டிகிட்டே இருக்குப்பா. அதான்ப்பா ஆரிஃபீன்கள் இஸ்திக்பார். அதான் பாய் தன் முந்தைய நிலையை பார்த்து இஸ்திக்பார் செய்வாங்க. வலல் ஆஹிரத்து கைருல் லக மினல் ஊலா. என்ன அர்த்தம்? நபிய ஹபீபே, உங்களுடைய ஆகிரத் ஆகிறது துனியாவை விட மேலானது, அப்படி அர்த்தம் வைக்கிறது. உங்கள் பிந்திய நிலையாகிறது முந்திய நிலையை விட மேலானது என்று குர்ஆன் சொல்லிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு வினாடியும் சொல்லுது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிந்திய வினாடின்னு சொன்னால் 7:47, 7 மணி நச்சு 7 மணி 42 நிமிடம் 14 வினாடியில் உள்ளதை விட 42 நிமிடம் 15வது வினாடி பெருமை அந்தஸ்து மேலே போயிடுச்சு. 16ல் இன்னும் மேலே ஏறிடுச்சு. வலல் ஆகிரத்து அடுத்து வரக்கூடிய நொடிகள் முந்திய நொடியை விட மேலானது. இது ஆரிஃபின் நிலையும் அதுதான். இப்போ அவங்க திரும்பி நின்று பார்க்குறாங்க, அந்த முந்திய நிலைக்காக வேண்டி இஸ்திக்பார் செய்கிறாங்க. சே, இப்படிலாம் நம்ம நடந்துட்டோம். ஜி அலாமா ஃபர்ரத்து ஃபி ஜம்பில்லா, யா ஹஸ்ரதா எனக்கு வந்து கை சேதமே. அலாமா ஃபர்ரத்து ஃபி ஜம்பில்லா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு ஆத்மாவும் சொல்லும் கியாமத்து நாளில். கியாமத்து அல்லாஹ் சொல்லும். ஆயத்து எப்படி ஆயத்திரமா? எனக்கு வந்து கை சேதமே, அல்லாஹுடைய விஷயத்தில் இவ்வளவு குறைவு செய்து விட்டேனே. பார்த்தீங்களா எப்படி சொல்லலை? அலாமா ஃபர்ரத்து ஃபி இபாதத்தில்லான்னு சொல்லலை. அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் குறை செய்து விட்டேனே சொல்லலை. என்னப்பா? அன் தகூல நஃப்சுன், ஒவ்வொரு ஆத்மாவும் சொல்லும், யா ஹஸ்ரதா எனக்கு வந்த கை சேதமே, அலாமா ஃபர்ரத்து ஃபி ஜம்பில்லா அல்லாஹுடைய விஷயத்திலே நான் எதை குறை செய்து விட்டேனோ. ஃபி ஜம்பில்லா ஃபி ஜானிபில்லா, அல்லாஹ் கே பாரே மே, அல்லாஹ்வின் விஷயத்தில் நான் குறை செய்து விட்டேனே என்று ஒவ்வொரு ஆத்மாவும் கவலை. அன் தகூல நஃப்சுன், ஆத்மாக்கள் கவலைப்படும். எப்படி சொல்ல? அலாமா ஃபர்ரத்து ஃபி இபாதத்தில்லா இல்லை,
ஃபி தீனில்லா சொல்ல, ஃபி ஸலாத்தில்லா, ஃபி ஸியாமி வ ஸகாத், என்ன பாய், ஃபி ஹுகூகில்லா, ஃபி ஹுகூகில் இபாத், வணக்க வழிபாடுகள், தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, கொடுக்கல் வாங்கல், தாய் தந்தை மனைவி மக்கள் இவர்கள் குறை செய்து விட்டேனே. அலாமா ஃபர்ரத்து ஃபி ஜம்பில்லா, அல்லாஹ்வின் விஷயத்தில் நான் குறைவு செய்து விட்டேனே. அல்லாஹ்வை எப்படி மதிக்க வேண்டுமோ அப்படி மதிக்கவில்லையே. அல்லாஹ் எப்படி அல்லாஹ் பார்க்க வேண்டுமோ பார்க்கவில்லையே. அல்லாஹ் வருத்தப்படுத்தி விட்டேனே என்று வருந்துவான் ஒவ்வொரு நாள். அலாமா ஃபர்ரத்து ஃபி ஜம்பி. வீட்டுக்கு வந்தார், கல்யாணத்தில் நீ அழைச்சேன்னு சொல்லி வந்தார். ஒரு விஐபி வந்தார், உங்கள் கல்யாணம் கேள்விப்பட்டு. ஒரு கலெக்டரும் வந்தார் வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அவர் கூட்டத்தில் நீ பார்க்கல, சாதாரண சட்டப்பட்டு அவர் அந்த ஆர்ப்பாட்டம் இல்லை, 10-15 காரா சயர் நடிக்க ஸ்வயம் 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 வருவாங்களே, முன் பராக்கு பின் பராக்கு, நோந்துக்கு 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 நோந்துக்கோ, இலைக்க இலைக்க அலைக்க அலைக்க, தரீக் தரீக், பாதை பாதை, வழி 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 விடுங்க. இப்போ ஒரு எம்பி வராரு, எம்எல்ஏ வரும், மந்திரி வராரு வச்சுக்கோங்க, கல்யாணத்துக்கு கூட்டத்தில் என்ன செய்வாங்க எல்லாரும்? அவர் கார் வரதுக்கு முன்னாடி 10 கார் வந்து நிற்கும். நவர் 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 அப்படி நவர் இப்படி நவர் முன்னாடி உட்கார வைக்கிறாங்களாம். ஆர்ப்பாட்டம் பண்ணுவானோ அல்ல கைங்களாம். இப்போ அல்ல கைங்கன்னு சொல்கிறது. ஒரு நாளைக்கு 300 ரூபா பேட்டா அவங்களுக்கு புரிஞ்சுங்களா? ஸ்பெஷலாக யாராவது இருந்தால் அவங்க ஒரு சாராய பாட்டில் கிடைக்கும். இந்த அல்ல கைங்க வந்து நவர் 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 வந்து வரார், தலைவர் வர்றார், தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. என்ன பை கத்துறானா இல்லையா பை? அல்ல கை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களோடு கலந்து கொள்வார்கள். ஒரு இலைக்க இல்லை, ஒரு அலைக்க கிடையாது, ஒரு வாழ்க கோஷம் கிடையாது, ஒரு ஒளிக கோஷம் கிடையாது, ஒரு சிந்தாபாத்து கிடையாது. எல்லா சஹாபாக்களோட சஹாபாக்கள் தான் வருவாங்க. இன்னொரு அவங்க ஸ்பெஷலாக உட்கார இடம் கிடையாது. ஸல்லல்லாஹு. எங்களோட தரையில் உட்காந்துக்குவாங்க, பாயில் உட்காந்துக்குவாங்க. பயான் செய்யும்போது மிம்பரில் உட்காருவாங்க, எல்லாரும் முகத்தையும் பார்க்குறதுக்கு. எதுக்கு சொல்ல வந்தேன், ஒரு கல்யாண மஜ்லிஸ், அதில் நீ அழைச்சேன்னு சொல்லி கலெக்டர் வந்திருந்தார் மஃப்டியில். அந்த கூட்டத்தில் அவரை நீ பார்க்கல, நின்று வருவேன்னு பார்த்து அவர் பாட்டுக்கு போயிட்டார். அடுத்த நாள் ஃபோன் பண்ணுறாரு, என்னப்பா வந்தேன், நீ பழைய ஃப்ரெண்டுன்னு சொல்லி நீ பார்க்கவே வந்தையா? தம்பி நெசமாலுமா வந்த? தெரியவே இல்லைப்பா. என்னப்பா அடாடாடாடாடா, நான் கவனிக்காமல் போயிட்டேனே. நான் வந்தேனேப்பா, முன்னாடி தான் உட்காந்துருந்தேன். நான்ப்பா ஒரு வார்த்தை சொல்லியிருக்க மாட்டேன், நான் வரேன்னு சொல்லி நான் கல்யாணத்துக்கு வரேன் மேரேஜ். இப்படி அவர் ஆர்ப்பாட்டத்தோடு முன்னாடி பராக்கு பின் பராக்கு கலெக்டர் மனத்து போவார். அவர் பேர் என்ன? டவாலி. ஒருத்தரையும் வரக்கானா. சாதாரணமாக வந்தானே அவர் பார்க்க கவனிக்கல. பல 1000 பேர் அவரும் ஒருத்தர். ஆடாடா கலெக்டர் வந்திருக்கா, நான் மரியாதை செலுத்தாமல் போயிட்டேனே, வருத்தப்படுறாரு. வரைஞ்சிங்களா? இப்போ எல்லா விஷயத்தில் வருத்தப்படும் ஒவ்வொருத்தனும். அல்லாஹ் எப்படி கவனி தெரியாமல் போச்சே. வரைஞ்சிங்களா? அவன் தான் முந்தைய சொன்னானே, ஒவ்வொரு மாக்கும்ட்டானே, அவன் தான் உன் கூட தான்ப்பா இருக்கேன்னு நீ கவனிக்கல. நீ எல்லாத்தையும் கவனிக்கிற, அவனை கவனிக்கல. இப்போ அந்தளவு உனக்கு அல்லாட்ட மரியாதை குறைஞ்சி போச்சு. ஒமா கதருல்லா ஹக்க கதரி, அல்லாஹ் எப்படி நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டுமோ அப்படி நீங்கள் கண்ணியப்படுத்தவே இல்லை. ஒரு உஸ்தாது இருக்காருன்னா ஒரு நிலை வேற மாதிரி இருக்கு. ஒரு வாப்பா இருக்காருன்னா பீடி பற்ற வைப்பியா, ஒரு நிலை வேற மாதிரி இருக்கு. ஒவ்வொருத்தர் இருந்தாருன்னா அதுக்கேற்ற மாதிரி நிலைமை வேற மாதிரி இருக்கு. மௌலா கூட இருக்கான்னா அவனை மதிக்கவே இல்லை, ஒரு மரியாதையே கொடுக்கல, அவனுக்கு பிடிக்காத காரியம் செஞ்சுட்டு இருக்க. வாப்பாவை கூட வச்சுக்கிட்டு வாப்பாவுக்கு பிடிக்காத காரியம் செய்வியா?
உஸ்தாதை கூட வச்சுக்கிட்டு உஸ்தாதுக்கு பிடிக்காத காரியம் செய்வியா? உன் பீவி கூட வச்சுக்கிட்டு பீவிக்கு பிடிக்காத காரியம் செய்வியா? செய்வியா? பேசுவியா அந்த வார்த்தை? பீவி நீ உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஒரு பொண்ணு வருது சினிமா நடிகை, மூக்கு மூலியமாக அழகாக இருக்கா இல்லைன்னு சொல்லி பாருங்க. நைட்டு சாப்பாடு அவசியம் ரூபா சாப்பிட்டுக்கோ, தொலியை உரிச்சு போடுவேன் வந்தேன்னா அவ வீட்டுக்கு போயிரு. நைட்டு சாப்பாட்டுக்கு மூக்கு மூலியமாக அழகாக இருக்கா. இப்போ நான் வந்து கருங்குரங்கு மாதிரி இருக்கேன், அவள் அழகாக இருக்கான்னு சொல்ல வர்ற. இல்லை சும்மா என்ன சும்மா சொன்னேன், அது பெருசாக என்ன பெருசாக எடுத்துக்காத. சும்மா தெரியாமல் சொல், என்ன தெரியாமல் சொல்லிட்டேன், தெரியாமல் சொல்கிறேன், தெரியும். நைட்டு இட்லி சுட்டு கொடுப்பா, அவளே வாங்கிக்கோ. இப்போ ஒருத்தர் கூட வச்சுக்கிட்டா அவங்க அனுசரித்து நடக்கிறே இல்லை, அவர்களுக்கு பிடிக்காத காரியம் செய்ய யோசிக்கிறே இல்லை. நீ அல்லாஹ்வை கூட வச்சுக்கிட்டு அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியம் செய்ய ஒன்று, அவனை பார்க்கறதும் இல்லை, அவன்கிட்ட பேசுகிறதும் இல்லை, ஒரு மரியாதை கொடுக்கறதும் இல்லை, மதிப்பும் இல்லை. ஈமான் வச்சிருக்கிறோம், ஒவ்வொருக்கும் ஐனமா குந்து. குர்ஆன் அல்லாஹ் உன்னோடு இருக்கிறான் என்பதை மறுத்தவன் காஃபிரா போயிடுவான். ஏன்னா குர்ஆன் சொல்லுது அல்லாஹ் அவன் கூட இருக்கிறான். குர்ஆனுடைய எந்த வசனத்தை மறுத்தாலும் காஃபிர் தான். என்னவா அங்கே போய் வருத்தப்படுவான். அல்லா மா ஃபர்ரத்து ஃபீ ஜம்பில்லா, அல்லாஹ் விஷயத்தில் குறை செய்து விட்டேனே, அல்லாஹ் கவனிக்காமல் குறை செஞ்சுட்டேனே, என் கூட இருந்த மௌலாவை கவனிக்கலையே, ஷுஹூது செய்யலையே, அவனை பார்க்கலையே. அவனதை என்னதுன்னு விளங்கிட்டு இருந்தேனே, என் கூடயே இருந்தான், என்னை அவன் தான் இயக்கினான், நான் இயங்குவதாக எண்ணிட்டு இருந்தேனே, இது எல்லாம் என்னதுன்னு விளங்கிட்டேனே, அவனுடைய இதை வச்சுக்கிட்டு. அல்லாஹ் ஒன்றும் சொல்ல மாட்டான், நீ என்னதுன்னு சொன்னாலும் என்ன செய்கிறேன்னு பார்க்குறான். நான் புரிஞ்சுங்களா, என்ன செய்யறேன்னு பார்க்குறேன், உனக்கு மரியாதை தெரியல விட்டுரு. ஆரிஃபீன்கள் அல்லாஹ்வுடைய இன்பத்தில் மூழ்கி இருக்கிறனால ஒவ்வொரு நொடியும் அவன்கிட்ட பேசி நெருங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் இந்த இல்முக்கு முடிவே இல்லை. மற்ற எல்லா இல்முகளும் என்ன சொல்ல முடிந்து போய்விடும். ஆனால் அல்லாஹ்வுடைய இர்ஃபான் இருக்கு, அது முடிந்து போகக்கூடியது. 10th +2 பாஸ் பண்ணிட்டீங்க, +2 இங்கிலீஷ் பாஸ் பண்ணிட்டியா தம்பி? அந்த இங்கிலீஷ் புக் வேணுமா வச்சுக்கிறியா? டெய்லி பார்க்குறது, பார்த்தது போதாதா ஹசரத்? புக்கை பார்த்தாலே எரியுது. +2 பாஸ் பண்ணுற எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு, +2ல் இங்கிலீஷ் பாஸ் பண்ணுறாரு. அந்த இங்கிலீஷ் புக் கொண்டு வந்து வச்சுக்கப்பா, அதை முன்னாடி கொண்டு வராது. நேற்று வரைக்கும் உளுந்து பார்த்தார், நைட்டு 12 மணிக்கு எஞ்சி பார்க்குறது, 4 மணிக்கு எஞ்சி பார்க்குறது. காலையில் எக்ஸாமா, அன்றைக்கி எக்ஸாம், அன்றைக்கி காலையில் ஒரு கேளு புக்கு, ஒரு கேளு இட்லி போயிட்டுருக்கு. சாப்பிடும்போது பார்த்துட்டு பேப்பர்லாம் நின்றுக்கிறான், அங்கே கடந்து எல்லாம் உள்ளே போயிட்டுருக்கு. நடுவில் விரதம் வச்சு அதையும் சேர்ந்து உள்ளே போகுது. தோசை அணிஞ்சு பேப்பர் திங்கிறான். ஏன்டா அவ்வளோ ஊன்றி படிக்கிறார் அவர். அறிஞ்சிங்களா, அவ்வளோ மரியாதை அந்த புக்குக்கு. புக்கை வச்சுட்டு பாத்ரூம் போய்ட்டு புக்கை காணாம், கத்துறான்னு எவன்டா எடுத்து புக்கை? 5 நிமிஷம் வேஸ்ட்டு, 10 நிமிஷம் வேஸ்ட்டு. இதான் வச்சுட்டு போனேன், எங்கடா போச்சு? நீங்கள் வைக்கவே இல்லையா? பாத்ரூம் சவுத்தில் தான் வச்சேன், அப்புறம் போனேன். அந்த புக்குக்கு அவ்வளோ மரியாதை. படித்து முடித்து பாஸ் அப்படி வந்து அந்த புக்கை பாஸ் பண்ணிடுறான். தூக்கப்படு டே, உன்னுடைய +2 இங்கிலீஷ் புக்கு நீயே வச்சு சாவு, இல்லையா பொட்டலை மடி, வடை மடி, சமோசா மடிச்சுக்கோ. என்ன பை, நான் எப்படி சொல்லிட்டேன்? நீ வேணா அக்கா கேட்குற திட்டுறாங்க, நீ வேணா உன் குழந்தைக்கு ஆய் தொடச்சிக்கோ, எனக்கு வேணாம். அந்த புக்கை பார்க்கறதுக்கே வெறுப்பாக இருக்கு. கேட்கும் இல்மு கல்வி, அந்த கல்விக்கு அவ்வளோதான் மதிப்பு. இதான் துனியாவுடைய கல்வி. துனியாவுடைய கல்விக்கு
அது அரபு மரசார ஒரு கல்வியாக இருக்கட்டும். மீசான் ஓதிட்டீங்க, பேராசூரம் வந்தாச்சு, பட்டம் வாங்கிட்டு போய் திரும்ப எடுத்து மீசான் முத்தால் சேர்த்துப்பார். அவர் மிஷ்காத் தஃப்சீரா பார்க்குவார், திரும்ப மீசான் எடுத்து முத்தால் செய்வாரா? என்றைக்காவது ஏப்பா மீசான் எடுத்து முத்தாலா செஞ்சோம், பழைய காலத்து கிதாபுங்க எடுத்து நஃபாய்ஸ் முத்தாலா செஞ்சுட்ருக்கேன். ஓதிக்குள்ள உஸ்தாதாக போய்ட்டு நஃபாய்ஸ் பாடம் போட்டால் முத்தாலா செய்வார். மீசான் பாடம் போட்டாங்க, ஹிஜாத் பாடம் போட்டாங்கன்னா முத்தாலா செய்வார். 1வது முறை 2வது முறை பாடம் போட்டாங்கன்னா இவராக எடுத்து முத்தாலா செய்வாரா? அது மேலே தூசி அடைஞ்சு கிடக்கும். வட சமோசம் அடிக்க மாட்டாங்க, ஆனால் மேலே கிடக்கும் தூசி அடைஞ்சு போய். யாரோ திரும்பி பார்த்தா என்னைக்கா ஹிதாயா துருள் முக்தா எடுத்து பார்த்தீங்களா? ஊக்கல் மைபதி எடுத்து பார்த்தீங்களா? பட்டாவாங்க வேண்டிய உலமாக்கெல்லாம் ஏப்பா எங்கே வச்சேன்னு தெரில ஹசரத், இல்லை அம்மா இடைக்கு போட்டாங்களோ தெரில, அந்தளவுக்கு ஆகிப்போச்சு. இப்போ இந்த இல்மு அதுக்கு மேலே வந்தோன்னா அதுக்கு முந்தி இல்மு செல்லாத போயிடுச்சு பாருங்க, ஒன்றுமே இல்லாததாக போயிடுச்சு. இறை ஞானம் அப்படி இல்லை, வரைஞ்சிங்களா? அல்லாவுடைய ஜாத்து சிஃபாத்துடைய இல்மு இருக்குது. உன்னை மேலே செல்ல 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 உன்னை அதுதான் அடித்தளமே, அங்கே நிற்கும். அது நீ அஃபாருடைய பாடம் படித்து அது சிஃபாத்துடைய பாடத்துக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோ, அஃபாருடைய பாடத்தை தூக்கி கேன்சல் பண்ணி வச்சா இல்லை இல்லை இல்லை, சதா அதில் ஊறிக்கிட்டே இருக்கணும். அஃபால் பாடத்தில் ஆசாருடைய பாடத்தை விட்டு அஃபாருடைய பாடத்துக்கு ஆசாருடைய பாடத்தை தூக்கி போட்டுருமா? இல்லை இல்லை, அதில் ஊறிக்கிட்டே இருக்கும். சிஃபாத்துடைய பாடத்தை விட்டு தாத்துடைய பாடத்துக்கு போயிட்டீங்க, தாத்துடைய பாடத்தில் ஊறிக்கிட்டே இருக்கணும். என்ன பை? லஸ்ஸத் இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும். இதான் இதுக்கும் அதுக்கும் இல்லை வித்தியாசம். வளைஞ்ச பை அது தொடர்பு கட்டாயிருது, இது தொடர்பு முடியாது. பள்ளிக்கூடத்தில் +2 படித்த வாத்தியார், அவர் அதே பள்ளிக்கூடத்து 20 வருஷமாக இருக்குது, அதே +2 தான் அவர். இவன் அங்கேருந்து காலேஜ் போய் டாக்டர் ஆகி வெளிநாட்டு போய் சம்பாரிச்சிட்டு இருக்கா. டாக்டர் எந்த அவருக்குன்னு தொடர்பே இல்லை, படித்து கொடுத்த பாடத்தை முடிஞ்சு போச்சு. ஆனால் இறைஞான பாடம் படித்தது ஷேக் அப்படி கிடையாது. சர்க்கார்ட்ட வந்தோம், பாடம் படித்தோம், முரீது வாங்கினோம், படித்தோம், முடிஞ்சு போச்சு, ஹிலாஃபத்து வாங்கிட்டோம், தொடர்பு முடிஞ்சு போச்சு, போயிட்டோம். அப்படி இல்லை, இது பட்டம் மாதிரி. இது அந்த பை அது பட்டம் கையில் கொடுத்துட்றாங்க. முதல்ல நூல் கொடுப்பாங்க, அதை படித்தோன்னா எடுத்துனுவாங்க, கடைசியில் பட்டம் கொடுத்துருவாங்க. நீ வாங்கிட்டு போய்ட்டு அது அஸ்ஸலாமு அலைக்கும் ஹசரத்துன்னு அதான் பெருசாக சொல்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹசரத். யாரோ சில பேர் கல்யாண பத்திரிக்கை கொண்டு வரானோ அதுக்கு பின்னாடி, அது கல்யாணம் எனக்கும் என் மண்டாட்டிக்கும், சரிவா, அதோடு முடிஞ்சு. அவரை மேலே மூத்தா போனால் கபர் வரும், அவ்வளோதான், அவ்வளோ சம்மந்தமே கிடையாது. அஜத்து மூத்தா போன செய்தி அவனுக்கு போகும், அவன் மூத்தா போன செய்தி அஜத்துக்கு போகும். இப்போ பேர் போயிடறாங்க, இந்த மாதிரி எவ்வளோ பேர் போயிட்டாங்க. தெரிஞ்சுங்களா? ஷேக்கு முறி தொடர்பு இருக்கே, அது இந்த நூல் இந்த பட்டம் இல்லை, அந்த நூல் அந்த பட்டம். இந்த நூலை கையில் கொடுத்து பட்டம் கையில் கொடுத்து பட்டம் கொடு. நீ விண்ணில் பறக்கும் பட்டம் புடி ஷேக் கையில் இருக்கும். நீ பட்டம் மாதிரி வானலோக பற, உன்னை பார்த்து ஆனந்தப்படுவார்கள். பட்டம் விடக்கூடியவர் பட்டத்தை பார்த்து ஆனந்தப்படுவாரா? அப்பாடி எங்கே மேலே போயிடுச்சுப்பா, அப்பாடி என் பட்டம் பாருங்க எங்கே போயிடுச்சு, சுப்ஹானல்லாஹ் மாஷா அல்லாஹ் அப்படின்னு அந்த சந்தோஷத்தில் புடியை விட்டார். என்னதுக்கு அவன் பட்டம் டொயின் 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 அப்படி இறங்கும், இறங்கி சாக்கடையில் வந்துடும், அல்லது முள்ளு மரத்தில் மாட்டிக்கும், கீழே வந்துடும், முள்ளு மரத்தில் மாட்டி தொங்கிக்கிட்டு இருக்கும் தலை கீழே. எத்தனையோ பட்டங்கள் நிலையை பார்க்குறோமே, தலைகீழ் தொங்கிட்டு இருக்கும். அது கேரண்ட் கம்பத்தில் மாட்டி தொங்கிட்டு இருக்கும், தலைகீழ தொங்கும், கால் மேலே தலைகீழ, வால் மேலே மாட்டிக்கும், பட்டம் தலைகீழ் தொங்கி ஆடிக்கிட்டு இருக்கும். தீர் கடைச்சியில் காற்றில் கிழிந்து சின்னா பின்னமாயிரும். ஷேக்குடைய புடி இருந்துக்கிட்டே இருக்க வரைக்கும் தான். ஷேக் மூத்தா போயிட்டாங்களோ ஹயாத்தாக இருக்காங்களோ, ஃபைஜினாயம் வஃபாத்தாயிட்டான்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? புடி வச்சுருக்குறாங்க, ஒரு புடி. நீ தொடர்பில் இருக்கிறியான்னு பார்த்து தான் இருக்கிறான். அந்த புடியை விட்டா முடிஞ்சு. பட்டம் என்ன உயரம் போய் உயரத்தில் பறந்துக்கிட்டே இருக்கும், இன்னும் உயரம் போகும், இன்னும் உயரம் போகும். அவங்க நூல் விட்டா தான் போகும், அவங்க நூலை சுற்றிட்டாங்கன்னா போகாது. நீ நினச்சிட்டு இருக்க நான் எங்கேயோ போயிட்டேன்னு, நான் எங்கேயோ போயிட்டேன்.
அதுங்களா அவங்க சுத்தனா கீழே வந்துடுவேன், சுத்தனா கூட பரவாயில்ல, விட்டுட்டாங்க கிழிந்து சின்ன பின்னமாய் சீரழிஞ்சு போயிடுவேன். பிடித்து வைத்திருக்கிறார்கள், புடி அவங்க கையில் இருக்கு. என்ன பை? ஆஹா, பொடி விட்டுரும். புடியை மட்டும் நவுத்திடாதீங்க. நீ எங்கே தான் உயர உயர பிறந்தாலும் சரிதான், புடி யார் கையில் இருக்குன்னு பார்த்தீங்க. இதுதான் இல்ம இர்ஃபானுக்கும் மற்ற கல்விக்கும் உள்ள வித்தியாசம். இறை ஞானம் ஃபைசான ஷேக் பை, அது ஃபைசான கிதாப் இல்லை, அது ஃபைசான ஷேக். இது நூலிலிருந்து படிக்கக்கூடிய பாடம் இல்லை. किताबों से नहीं, नजरों से पिलाए जाते हैं. இது பார்வையால் புகட்டப்படக்கூடிய. दास सरकार என் ஷேഖன ஃபைஸின தபஸ் சொல்லுவாங்க, सब किताबों पढ़े फैजी पीर के पैर पढ़ेட்டான். ஜி எல்லாம் புத்தகம் படித்தீர்கள், படே அப்படிங்கிற ரெண்டு அர்த்தம். படித்தல், அங்கே காலிலே கிடந்தாங்க, அவங்க அந்த காலிலே கிடந்து பெற்றுக்கொண்டார்கள். தெரிஞ்சது. ஆனால் இறை ஞானத்துக்கு புத்தகம் படிக்கணும்னு ஷர்த்துலாம் இல்லை. இறை ஞானத்தில் பெரிய அவுலியாக்கள் குர்ஆன் ஓத தெரியாது, இருக்கலாம். குர்ஆன் பார்த்து ஓத தெரியாது. ஃபர்லான் தொழிலுக்கு ஓத தெரியும், பார்த்து ஓத தெரியாது. அவுலியாவாக இருக்கலாமா? அவர் ஹவுஸு குத்துபாக இருக்கலாம். ஏன் குர்ஆனை பார்த்து ஓத தெரியல? இந்த நம்ம ரசூல்லாக்கே பார்த்து ஓத தெரியல, ரசூல்லாக்கே பார்த்து ஓத தெரியல. என்ன பை அந்த குறைஞ்சபட்சம் உங்களுக்கு இதாக எழுதினாங்களா? பள்ளிக்கூடம் சென்றதில்லை, பாடம் ஏதும் படித்ததில்லை, ஏன் சொல்லித்தரும் தகுதி இந்த துனியாவில் எவர்க்கும் இல்லை. அல்லாவே ஆசிரியன், அனைத்துமே ஆச்சரியம், சொன்னதெல்லாம் நீதிகளே, சத்தியத்தின் சேதிகளே, ஞானத்தின் திறவுகோல், நாயகம் அல்லவா, நபிநாயகம் அல்லவா. நபை அவர்கள் ஞானத்தின் திறவுகோல் மட்டுமில்லை, பல ஆயிரம் ஞான பொக்கிஷங்களை உருவாக்கி விட்டுட்டாங்க. அலிநாயகம் ஒரு ஞானத்தின் கோட்டை, உமர் கத்தாப் நாயகம் ஒரு ஞானத்துடைய கோட்டை, அபூபக்கர் நாயகம் ஒரு ஞானத்துடைய கோட்டை. உருவாக்கிட்டு போயிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ என்ன சொல்ல வந்தோமா? இறை ஞான பாடம் இருக்கே, அது வளர வளர கற்றுக்கொள்ள அதிகமாயிட்டு, பார்க்க பார்க்க ஆசை தீராது. பல்லாயிரம் முறை பார்த்தாலும் மீண்டும் பார்க்க வேண்டும் ஆசை தீராது. ஏன்? அந்த அழகுக்கு ஒரு முடிவே இல்லை. அது முடிவுறா பேரழகு. அந்த நேசனின் பேரழகு முடிவுறா பேரழகு. அதனால உங்கள் கண்களை அவன் பக்கம் திருப்புங்கள், சிருஷ்டியின் பக்கம் திருப்ப. வலா தமுத்தன்ன ஐனைக இலாமா மத்தஅனா பிஹி அஸ்வாஜம் மின் ஸஹரத்துல் ஹயாத்தித் துன்யா. உலகத்தின் சில வஸ்துக்கள் சில பேர் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து ஏங்க அவர்கிட்ட சைக்கிள் இருக்குது, இவர்கிட்ட பைக் இருக்குது, இவர்கிட்ட வண்டி இருக்குது, வீடு இருக்குது, இதெல்லாம் ஏன் தெரியுமா கொடுத்தேன்? இல்லை நஃப்தினஹும் ஃபீ, அவர்களை சோதிப்பதற்காக கொடுத்தேன். அதை பார்த்து நீ ஆசைப்படாத. புரிஞ்சு? தங்க கட்டிய அவன்கிட்ட இருக்கு என்கிட்ட இல்லைன்னு ஆசைப்படுறது எது மாதிரினா, ஒருத்தர் முதுகில் வந்து கொப்பலை கட்டி இருக்கு, அந்த மாதிரி கட்டி என்கிட்ட இல்லையேன்னு ஆசைப்பட்டா இப்படி. அதுதான் இப்போ முதுகில் மட்டும் இத்தனை பெருசு இருக்குது, எனக்கு ஒன்றுமே இல்லை இருக்குது. இத்தினூன்னு ஒரு பருவம் வந்திருக்கு, அது வெயில் கூறு மாதிரி, இத்தினூன்னு வேர்க்கூறு மாதிரி. அவனுக்கு மட்டும் பாருங்க இத்தனை பெருசு, பொய்யா பணம் பெருசு இருக்கு. எனக்கு இல்லை, சே நான் ஒரு மனுஷனா, இவரே ஏங்குறான். ஏன்டா ஏங்கிட்டு அவனுக்கு மட்டும் இருக்குங்க, எனக்கு இல்லை கட்டி.
என்ன கட்டி? தங்க கட்டியா? முதுகில் கொப்பளை கட்டி. இது பெருசு இருக்கு, கொய்யாக்கா பெருசு இருக்கு, எனக்கு இல்லை அப்படின்னா அதை விட மோசமான தங்க கட்டி. இன்னும் கொய்யா கட்டி கூட அர்த்தம் காணா போயிடும். வந்தால் சரியாக போயிடும், ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலாம், துனியாவோட முடிஞ்சு போயிடும். அந்த தங்க கட்டி அங்கே பதில் சொல்லணும். ஒவ்வொரு தங்க கட்டிக்கும் ஒவ்வொரு கிராமுக்கும் பதில் சொல்லி அவனுக்கு கியாமத்தில். ஒழுங்காக கணக்கு கொடுத்தா பரவாயில்ல, கணக்கு கொடுக்கல, ஜக்காத்து கொடுக்கல, தங்க கட்டியே அப்படியே நெருப்பில் காமிச்சு, நெருப்பில் காமிச்சு அவன் முதுகிலும் அவன் கன்னத்திலும் அவன் விழாவிலும் சூடு போடப்படும். ஜி குரானில் வருது. அது ஆபத்தாக போய்டும். அதை பார்த்து நீ ஏங்குற? ஏங்குங்கள். எதை பார்த்து? வந்து குரான் வரும், அதை பார்த்து ஏங்குங்க. நாமளும் அழகாக ஓதணும் குரான். அது ஹாஃஸா போயிட்டார், நானும் ஹாஃஸாவானேன். அது திக்ரு செய்கிறார், நானும் திக்ரு செய்யணும், ஏங்குங்க. அதுக்கு ஏங்க. இது திரும்பி கூட பார்க்காது. சிருஷ்டிகளை பார்க்க கண்ணை கொடுக்க அல்லாதல்ல, சிருஷ்டி கர்த்தாவை பார்க்க தான் கண்ணை கொடுத்து. இந்த கண் சிருஷ்டியை பார்ப்பதற்கல்ல, சிருஷ்டி கர்த்தாவை பார்க்க. விளங்குதபை. ஆகவே சதா அல்லாஹ்வை திக்ரு செய்யுங்கள், ஃபிக்ரு செய்யுங்கள், அவன் பக்கம் நெருங்குங்கள், அவன் பக்கம் ஓடுங்கள், நேரத்தை அவனுக்காக செலவழியுங்கள், அவன் அன்பை அல்லா இடத்துல கேளுங்கள், அவனை பார்ப்பதை கெஞ்சுங்கள், அவன் பக்கம் கவனத்தை திருப்புங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஃதலு ஸிக்ரி லா